பரபாசை விடுதலை செய், பரபாசை விடுதலை செய் என்று கத்தின கூட்டத்துல நாம் நின்றிருந்தோம் என்றால் நாம பரபாஸ் என்று கூட்டத்தோட கத்தியிருப்போமா, இல்ல இயேசு என்று சொல்லி நம்ம கத்தியிருப்போமா? இது வெறுமனே ஒரு வரலாற்று தவறா, இல்லது நம்முடைய அனுதின வாழ்க்கையுடைய சாய்ஸஸ் இப்படிதான் இருக்கிறதா? ஒரு கிரிமினலுக்காக அங்க சப்போர்ட் வருது, ஒரு இன்னசென்ட் மேனுக்கு அங்க சப்போர்ட் வரல. அந்த பரபாஸ் யார்? அவன் ஒரு அரசியல் புரட்சிக்காரன். அவன் அந்த ரோம அதிகாரங்களுக்கு விரோதமாய் அவன் அங்க புரட்சி செய்து கொலை செய்திருக்கிறான், கலகம் செய்திருக்கிறான், திருடனா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா இயேசுவையோ நீதி உள்ள தேவனுடைய தாசன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த உலகம் ஏன் பரபாச விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை என்று இவ்வுலகம் கூக்குரலிட காரணம் என்ன? இயேசு இவ்வுலக அரசியலில் ஈடுபட ஒப்புக்கொள்ளவில்லை. தம்மை ராஜாவாக்க அவரு மனதில்ல. அதனால அவர் இப்படிப்பட்ட இந்த உலக அரசியல்ல அவரு ஈடுபடலன்னு பாக்குறோம். பழைய ஏற்பாடுலயுமே பார்த்தோம்னா சாமுவேலை வைத்து தேவன் அந்த இஸ்ரவேலை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா அவங்க எனக்கு ராஜா வேணும், எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே மத்த எல்லா நாடுகளுக்கும் ராஜா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ராஜா வேணும்னு சொல்றாங்க. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட, அவங்க ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினாங்க. சோ ஒரு ஹியூமன் கிங் தான் ஜனங்களுக்கு இன்னைக்கு தேவை. ஒரு டிவைன் ரூல் அவங்களுக்கு இந்த உலகத்தின் ஸ்டாண்டர்டுக்கு தேவை இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக எதற்காக இயேசுவை ஒப்பு கொடுத்தாங்க சிலுவையில் அறைய? பொறாமையினால் ஒப்பு கொடுத்தார்கள். இது பிலாத்துக்கு நல்லா தெரியும். இதுதான் இன்றைக்கு உலகத்துல நம்ம மேல பொறாம படுறதுனால உலகம் நம்மை ரிஜெக்ட் பண்ணுகிறது என்று நம்ம அறிந்து கொள்ளணும். சகோதரருடைய துன்மார்க்கத்தை யோசேப்பு அவங்க தகப்பனுக்கு அறிவிச்சு வந்தார். 2 சொப்பனங்கள், தகப்பனுடைய அன்பு, பலவர்ண அங்கி, இதெல்லாம் அவங்களுக்குள்ள பகைமை உண்டாக்கிச்சு, அவங்களுக்கு பொறாமை உண்டாக்கிச்சு. கடைசியில அந்த பிள்ளைய விற்றே போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்து என்னுடைய நிலைமைகளிலே எனக்கு தேவையானதை எனக்கு செய்யல, இல்ல என்னுடைய அஜெண்டாவை அவர் ஃபார்வர்ட் பண்ணல, என்னுடைய சத்துருக்களை அவர் தோற்கடிக்கல, இதெல்லாம் தான் நம்ம பார்த்து கொண்டு ஆண்டவர் நமக்குள்ள செய்கிறதை நம்ம நிராகரித்து கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகம் என்னை பகைத்தது உண்டானால் அது உங்களையும் பகைக்கும். சோ நிறைய பேர் என்னை அக்செப்ட் பண்ணல, என்னை புரிஞ்சுக்கல, அப்படிங்கிறதற்காக நான் தவறு செய்கிறேன் என்று சொல்லி நம்ம ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கிறோமா? அருமையான தேவனுடைய ஜனமே, சோ இந்த உலகத்திற்கு எது ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு? பரபாசுடைய வன்முறையா, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமா? இன்றைக்கும் அதேதான். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் தான் அங்க டேஞ்சரஸா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம எதை நம்ம ஃபாலோ பண்றோம்? நம்முடைய உள்ளத்துல இது தவறு ரைட் என்று சொல்லுகிற அந்த உண்மையை, சத்தியத்தை நம்ம பின்பற்றுகிறோமா, இல்ல நம்மை சுற்றி பெரிய சத்தம் போட்டு கொண்டிருக்கிற லவுடஸ்ட் வாய்ஸஸா நம்ம ஃபாலோ பண்ணுகிறோமா? ஜெபிப்போம். இருக்கிறவராகவே இருப்பவரே, நான் நினைத்த மாதிரி எல்லாம் நீ செயல்படல அப்படிங்கிறதுக்காக நான் உண்மை மறுதலியாமல் நீங்க எனக்குள்ள செயல்படுத்த என்ன விரும்புறீங்களோ அதற்கு நான் என்னை தாழ்த்துகிறேன். இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ள என்பதற்காக நான் சோர்ந்து போகாமல், இந்த உலகத்தின் அங்கீகாரத்தை நான் நாடாமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.